எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பர்த்டே விஷஸ் பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே மித்ரா, விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உஷா ஸ்ரீலங்கால இருந்து இவங்களோட அக்கா மகனுக்கு இன்னைக்கு பர்த்டே. நேம் சொல்ல மறந்துட்டாங்க. விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஐடி நம்பர் அழகு 1053. இவங்க பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா நான் கவனிக்கல. எந்த வீடியோல மெசேஜ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, சாரி. ஹாப்பி பர்த்டே. உதயகுமார் ஹாய். நாகர்கோயில இருந்து திவ்யா ஹாய். காஞ்சிபுரம் கோமதி ஹாய். ஸ்ரீலங்கால இருந்து குமார் ஹாய். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஐயே கடவுளே, இது என்னது? இந்த மனுஷன் வரக்குள்ளால நம்ம வீட்டுக்கு வந்துடலான்னு பார்த்தா இந்த ஆள் வந்தாச்சு போலே. மூஞ்சி எரிஞ்சு பிடிச்சிட்டு இருக்கியாரு. கண்டிப்பா கீதா வந்து ஏதோ போட்டு கொடுத்துட்டு தான் போயிருக்கியா. வந்ததும் வராததுமா இப்போ உடனே தொடங்கிடுவாரு. என்ன பண்ண? சரி, டெய்லி சமாளிக்கிறது தானே, இன்னைக்கு அதே போல சமாளிப்போம். எங்க வந்துட்டீங்களாங்க? ஏன் வராம அதே போக்க போயிருவேன்னு நினைச்சா? ஏங்க இப்ப என்ன ஆயிட்டு இவ்வளவு கோவத்துல பேசுறிய? ஏண்டி நீ என்ன அசிங்கப்படுத்தினே தான் இருக்கிறியா? தெரியாம தான் கேக்கேன். ஏங்க இப்ப என்ன ஆச்சு? சும்மா வந்தோன்னு இடக்க முடக்காட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிறிய. ஏன் என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். ஆமா, நான் சொன்னாதான் தெரியும், இல்லன்னா உனக்கு ஒன்னும் தெரியாது. ஏன் என்ன வீடு விட இப்படி கேவலப்படுத்திட்டு தெரியா? நான் கேவலப்படுத்துறேனா? ஏங்க இப்படி சொல்றீங்க? இந்த ஊர்ல உங்களுக்கு நீ ஒரு மதிப்பு இருக்கு, அந்த மதிப்பை கெடுத்துடக்கூடாதுன்னே நான் நடக்கிறேன். ஏங்க இப்படி பேசுறீங்க? யாரு நீ? நீ ஏன் மதிப்பு கெட்டக்கூடாதுன்னு நடக்கியவா? இந்த கதைய எவனாவது புயல் காத்துல இருந்து பொறிதுன்னு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு போ. ஏங்க வந்தது வராதமா இப்படி கோவப்படுறீங்க? கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன்டி நான் அசிங்கப்படுத்திக்கிட்டே தெரியா? முதல்ல எல்லாம் வீட்டுள்ள ஒரு சாதனமும் இல்லாம எல்லாம் போய் செல்வாக்கிட்ட வாங்கிக்கப்பா. சரி, அதுதான் வாங்கி தொலையான்னு பார்த்தா வீடு விடா போய் குழம்பு கேட்க ஆரம்பிச்சா. இன்னைக்கு திருந்துவா நாளைக்கு திருந்துவானி, சரி திருந்திட்டு போவான்னு விட்டு தொலைஞ்சா இப்ப என்ன திருட்டுக்க ஆரம்பிச்சிருக்கியா? இது நான் திருடனா? நான் திருடியா? என்ன பார்த்து திருடியா? எவ சொன்னா? பாரு, ரொம்ப நடிச்சாத. உறங்கியவனை கூட எழுப்பிடலாம், உறங்கிய மாதிரி நடிச்சவனை தான் எழுப்ப முடியாது. நீ அந்த ரெண்டாவது ரகம். என்னங்க சொல்றீங்க? திருட்டு கிருட்டு நீ என்ன திருடினாங்க? ஏன் என்னது புரியல? கீதாளுக தோப்புல இருந்து மாங்காயும் முருங்கைக்காயும் பறிச்சு நீ எங்க மீன் கடையில் போய் வித்தியா? அப்படியா? அக்கு வேற ஆணி வேற சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காளே. இது கீதாளுக தோப்புல இருந்து மாங்காய் முருங்கைக்காய் பறிச்சனா? ஏங்க? எனக்கு தெரியும்டி, நீ கொஞ்ச நாளாவே மாங்காய மீன்ல நிறைய போட்டிருந்தா. அது மட்டுமா பண்ணுனா? அது இல்லாம முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் துவையல், முருங்கைக்காய் கூட்டு, முருங்கைக்காய் பொரியல் எல்லாமே முருங்கைக்காய் நீ பண்ணா. எனக்கு தெரியும். சாப்பிடும்போது டேஸ்டா இருந்து இல்லையா? இப்ப ஒரு பிரச்சனை வரும்போது என்ன மட்டும் மாட்டி விட்டுறிய? சாப்பிட நல்லாதான் இருந்து, நீ ரூபா கொடுத்து வாங்கி தொலைச்சிருப்பான்ல நான் நினைச்சேன். இப்படி திருடிட்டு வருவானு எனக்கு தெரியுமா? திருட்டுன்னு சொல்லாதுங்க. நிறைய கடந்து ரெண்டான பறிச்சது தப்பா? நிறைய கடந்து ரெண்டானம் பறிச்சான்னு கேட்டா தெரியுமா? அது தப்பு இல்ல. அவளுக்கு தோப்புல கடந்தது எல்லாம் நீ ஆட்டையை போட்டிருக்கியா? நீங்க எப்பவுமே இப்படிதான். நான் சொல்றத நம்ப மாட்டீங்க, அடுத்தவே சொல்லியதை நம்பி என்னட்டே சண்டை வரையில்ல. இந்த கல் அழுவெல்லாம் அழுது என்கிட்ட நடிக்கலாங்கிற வேலையை வச்சுக்காத போட்டி. அப்புறம் இவ்வளோ நாளா வீட்டோட உள்ளதான் திருட்டு நடந்து, இப்ப வெளியிலயும் கை வச்சுட்டா இல்லையா? கூடிய சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருவா. இப்படிப்பட்ட திருடி கிட்ட பேசுறதுக்கே பிடிக்கல. பிடிச்சலனா போங்க. இருக்கு பிடிச்ச கீதா வந்து கரெக்டா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாலே. இந்த மனசு என்ன நினைக்கியா? என்ன சொல்லி கொடுத்துட்டு நீ வீட்டுல நிம்மதியா இருக்கலாம் நினைச்சாத. வீட்டுக்கு போ, உனக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு தானே வந்தேன். எங்க ஏன் என்னாச்சு? வந்த நேரத்துல இருந்தே முறைச்சிக்கிட்டு இருக்குதிய. என்னன்னு சொன்னாதானே தெரியும். என்ன குடும்பமே நம்மள முறைச்சிக்கிட்டு நிக்குது. சரி, நீங்க ரெண்டரை பார்த்துக்கிட்டே இருங்க, கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு வரேன். நெல்லு சின்ன பொண்ணு, எங்க போறா? என்னங்க இவ்வளவு நேரம் என்னாச்சுன்னு கேட்டேன். இப்ப படுக்க போறேன்னு சொன்னா கொதிச்சு எழும்புறிய? ஏன்? வீட்டுல சமையல் பண்ணிட்டு போன்னு தானே சொன்னி. நீ ஒரு வேலையும் செய்யாம அடுத்த வீட்டுல போயிட்டு வந்திருக்கியா? என்ன சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருக்கியா? எங்க சாப்பாடு அங்க முக்கியம். அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? அதை போய் சமாளிச்சுக்கிட்டு வந்தா நீங்க என்னங்க போங்கங்க. ஆமா, இவ பெரிய ஜட்ஜு, பிரச்சனையை தீர்த்துட்டு வரா. எங்க பேச்சு நமக்குள்ள, நம்ம ரெண்டரை பேசி தீர்ப்போம். இடையில மூணாவது மனுஷன் வரண்டான்னு சொல்லுங்க. ஏன் அம்மா கேட்கல, என்ன தப்பு இருக்கு? உன்னிட்ட சமையல பண்ணிட்டு போன்னு தானே சொல்லிட்டு இருந்து. நீ ஓம்பாட்டுக்கு போற ஓம்பாட்டுக்கு வர, என்ன நினைச்சிட்டு இருக்கியா? நல்லா கேளுல, இன்னைக்காவது புத்தியில உரைக்க மாதிரி கேளு. என்ன, நான் வர்ற முன்னாடி உங்க பையனுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்தியோ? ட்ரைனிங்கு ஒரு நாளும் கேட்காதவன் இன்னைக்கு கேட்காம அவன் கேட்கறது பதில சொல்லு. அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஒரு நாளும் கேட்காதவன் இன்னைக்கு கேட்காவன்னா
என்ன நல்லா ஏத்தி விட்டுட்டீங்களோ? ஆமா, நீ ஏன் இந்த வீட்டுல பண்ணியதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தது அவனுக்கு தெரியணும் பாரு. போன வாங்குங்க போயிடுவோம், கோவப்படாதுங்க. உங்க அம்மையே போ சொல்லியாச்சு, வந்துருங்க. நெல்லி சின்ன பொண்ணு பேசிக்கிட்டு இருக்காவ ஓம்பாட்டுக்கு போடுறா. ஏங்க போனா போகட்டும், நான் அமைதியா போனா என்ன சுரண்டிட்டே இருக்குது ரெண்டு பேரும்? என்ன சின்ன பொண்ணு சமையல பண்ணி வச்சுட்டு போக வேண்டியதானே சின்ன பொண்ணு, அதைத்தானே கேட்கவ கோவப்படியா? சமையல் அடுத்த வீட்டு பிரச்சனையை விட உங்களுக்கு தின்னதுக்கு தான் முக்கியமா? ஏன் இப்படி இருக்கிறிய? ஆமா, இவ நல்லா பேசிய. இவ அவளுக்கு சாப்பாடு முடிச்சிட்டு வந்திருப்பால. இவைய சும்மா இருந்தாலும் எல்லாம் இளக்கி குடிக்கிறது இந்த சில்லாட்டை தான், எனக்கு தெரியும். சின்ன பொண்ணு என்ன சொல்லியா நீ? பாத்தியால என்ன சொல்லியா நீ? பாத்தியால ஐயோ உளறிட்டோமோ. இந்த 4 முடிட்ட பேசிய மாதிரி வந்துட்டே. எத்தே சில்லாட்டம்னா தப்பு கிடையாது. சில் பிளஸ் ஆட்டம், சிலம்பாட்டம். அந்த சிலம்பாட்டத்திலேயே வின் பண்ண நீங்க இப்படி ஆடலாமா என்கிட்ட? சொல்லுங்க தே, சொல்லுங்க. போன அப்புறம் மூஞ்ச கொண்டியா முன்ன வந்து நிக்காத. உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. ஏற்கனவே நீங்க பாதி எரிஞ்ச மாதிரி தான் இருக்கிறிய, இதுல என்னத்த எரிச்சலு? இங்க பாரு, அவனுங்க முகத்தை பார்த்துதான் நீ இன்னும் இந்த வீட்டுல இருக்கியா? என்னட்ட ஓவரா சீண்டாத. சீண்டுனா சீறிடுவீங்களோ? போங்கத்த. அத்தனை மேல கூட்டி நிறுத்தின. உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு. அடுப்பாருனா கொஞ்ச நேரம் அடுப்புக்கிட்ட போய் இருங்க, எல்லாம் சரியாயிரும். அட வாங்குங்க, பழைய பட ஹீரோ மாதிரி இடுப்புலையும் கையை கொடுத்துட்டு முறைச்சிக்கிட்டுன்னா சிப்பு வாங்க. அப்புறம் சின்ன பொண்ணு பாத்தியால ஒன்னே மதிச்சது கிடையாது, என்னே மதிச்சது கிடையாது. அவ பாட்டுக்கு வர, அவ பாட்டுக்கு போறா. ஏமா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவளை நான் திருத்திரியம்மா. திருத்துவியே திருத்தாவ போறியோ? எந்தாத்துலயும் போங்க. எம்மா போலாங்க.